விஜயோட வி சென்டிமெண்ட் பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஒரு அரசியல் பயணம்னு தொடங்கினதுல இருந்து வெற்றி கழகம், விழுப்புரம், விக்கிரவாண்டி, வி சாலை இப்படி எல்லாமே வந்து வி சென்டிமெண்டா இருந்துச்சு. ஈவன் அவர் நடிச்சிருக்க கடைசி படத்தோட டைரக்டர் கூட வினோத், அந்த விங்கிறது அங்க இருந்துச்சு. அதே வி சென்டிமெண்ட் வந்து இப்ப அடுத்த கட்டத்தை நோக்கியும் போயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, வைகாசி மாசத்துல இருந்துதான் விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தை முழு நேரமா தொடங்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைகாசி அப்படின்னா ஆங்கில மாத கணக்குப்படி பார்த்தா ஜூன்ல வரும். பொதுவா தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வைகாசி பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் அவங்க இருக்கிறதா தெரியுது. ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்ல விஜய் போர்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஓவராலா படமும் இந்த மந்த்ல முடிஞ்சிரும்னு சொல்றாங்க. ஸோ ஜூன் மாசத்துல இருந்து தாவேக்கா நிர்வாகிகளுக்கு சரவடியா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன விஷயங்கள் பண்ண போறாரு அவரு? ஜூன் மாசத்துல கல்வி விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இருக்கும்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். அதை தவிர்த்து அரசியல் பயணம்ங்கிறது தெரியுது. அது நடைபயணமா இருக்க போதா, இல்ல பொதுக்கூட்டங்களா, இல்ல வேற ஏதாவது மண்டல அளவிலான மாநாடா, எப்படி இருக்க போகுது அந்த பயணம்? இப்போ ஜூன் 22 விஜயுடைய பிறந்த நாள். இந்த ஜூன் மாதம் முழுவதுமே வந்து விஜயுடைய ப்ரெசன்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துறதுக்கான தொடக்கமே கூட வந்து ஜூன் இறுதியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பூத் கமிட்டி மாநாடு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக அதை முடிச்சிடணும். அதுக்கு பிறகு வந்து மக்கள் சந்திப்பு கூட்டம் அப்படின்றது இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ மக்கள் சந்திப்பு கூட்டத்திலே கூட பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து சில ஸ்பெசிஃபிக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து எந்த பாயிண்டில் நின்று பேசுகிறது, எப்படி வந்து மக்களை அட்ரஸ் பண்ணி பேசுகிறது, அதோடைய ரீச் எப்படி இருக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க போல். ஸோ விஜயை பொறுத்தவரையில் ஜூன் மாதம் அவருடைய செய்தி அதிகமாக ஊடகங்களில் பேசப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கல்வி விருதுலேருந்து அப்புறம் அவருடைய அந்த பூத் கமிட்டி மாநாடு, அதுக்கு பிறகு அவருடைய மக்கள் சந்திப்பு கூட்டம் அப்படின்னு அடுத்த 11 மாதங்களுக்கு அவருடைய ப்ரெசன்ஸ் அப்படின்றது பொலிட்டிக்கலி ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்து ஒரு 14-15 மாதங்கள்கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் வந்து நிறைய மாவட்ட செயலாளர்கள் போடலை, கிட்டத்தட்ட ஒரு 6 மாவட்ட செயலாளர்கள் இன்னும் போடலை அப்படின்றாங்க. அதுவும் இல்லாமல் அணிகளுடைய நிர்வாகிகள் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து கட்சியுடைய கட்டமைப்பிலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இஷ்யூவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செலக்டிவாக அட்ரஸ் பண்ணுறாரு, ட்விட்டர் மூலமாக அட்ரஸ் பண்ணுறாரு. ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி செய்தியாளர்களுடைய கேள்விக்கு அவர் வந்து பதில் கொடுக்கறது இல்லை அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருக்குல்ல. அடுத்த 11 மாதங்கள் வந்து இது எல்லாமே இந்த விமர்சனத்துக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடுகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, அது வந்து உண்மையாகவே செயல்படுத்தப்படுதா அப்படின்றதுலேயும் ஒரு கேள்வி இருக்குது. பட் விஜய்க்கு வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த அடுத்த 11 மாதமும் அவர் வந்து எவ்ரிடே ஆன் கிரவுண்டு இல்லை அப்படின்னா அவர் பற்றியான அந்த புரிதல், அரசியல் புரிதலும் மக்களுக்கு இல்லாமல் போயிடும். அவரும் நல்ல நடிகர், அவருடைய படத்தை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற முடிவுக்கும் வந்துடுவாங்க மக்கள். அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப்லேருந்து அவர் வெளியே வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கி பல விமர்சனங்களை எதிர்கொண்டு, தனிப்பட்ட வகையிலையும் பல விமர்சனங்களை எதிர்கொண்டு அவர் வந்து அரசியல் களத்துக்கு வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக இந்த 11 மாதங்களும் ஃபுல்லஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வருவார்னு நினைக்கிறேன். விஜய் முழு நேரமா அரசியல் களத்துக்குள்ள வருவதற்கு முன்னாடியே சர்வேஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு. அடிக்கடி சர்வே வருது. அது சர்வே முடிவுகள்லாம் விஜய்க்கு சாதகமா இருக்க மாதிரி பேசப்படுது. இந்த விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் அது விஜய் ஆதரவாளர்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ரெண்டாவது, சர்வேல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படியே நடந்துருமான்ற கேள்வியிலையும் எல்லாரும் முன் வச்சுட்டு தானே இருக்காங்க. ஏன்னா எத்தனையோ முறை ஒரு கட்சியை ஆட்சிக்கு வரும், ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டான தேர்தல் முடிவுகளை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். இதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு விஜய் கூட இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். விஜய் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ஒரு படம் இவ்வளவு தூரம் படங்கள் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவர், ஒரு படம் ஜெயிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், எப்படி ஜெயிக்கணும்ன்றது தெரிஞ்சுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. அப்போ அவருடைய அந்த அரசியல் பயணத்துல தொடக்கத்துல சில விஷயங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அவர் வந்து கட்சி தொடங்கின புதுசுல மாநாடு நடத்தினதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வியூக வகுப்பாளர்கள்னு வரும்போது பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய்க்கு ஒர்க் பண்றாரு, ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஆதவ் அர்ஜுனாவும் ஒரு போல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அப்படி இருக்கும்போது ஒரு கட்சிக்கு ஒரு தலைவருக்கு 3 பேரா அப்படின்லாம் கூட பேசினாங்க. ஆனா அதுக்கப்புறம் அது சம்பந்தமா ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற மாதிரி எதுவும் தெரியலையே. எனி பொலிட்டிக்கல் சர்வே ஆன் பப்ளிக் டொமைன் வந்து பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்டு, இதுதான் வந்து நம்ம ஒரு செய்தியாளராக இல்லை நம்ம வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக கவனிக்கக்கூடிய விஷயம்னா அதுதான். நீங்கள் எந்த சர்வே வேணாலும் எடுத்துக்கோங்க. அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் இன்டர்னலாக நிறைய சர்வேயை வந்து அவங்க நடத்திட்டே இருப்பாங்க.
இப்போ ஒரு கட்சிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு யாராவது ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம அந்த சர்வே வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. இது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். இப்போ பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சி தலைவரை தங்களுடைய வழிக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரியான சர்வே எடுத்து காமிச்சு ஒரு மீட்டிங் செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு பொலிட்டிக்கலி ட்ரிவன் சர்வேயாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நேச்சுரலான ஒரு சர்வே யாரோ எடுத்து இது வந்து விஜய்க்கு அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்க முடியாது. இப்போ அவங்க என்னென்ன கேள்விகள் கேட்குறாங்கன்றதும் ரொம்ப முக்கியம். எவ்வளோ பேர்ட்ட வந்து எடுக்கிறாங்கன்றது முக்கியம். என்ன கேள்விகள் கேட்குறாங்கன்றதும் ரொம்ப முக்கியம். அந்த சாம்பிள் சைஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியம். அந்த சைஸை பொறுத்து யார் யார்ட்டெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க, ஆண்கள் விவரம் என்ன, பெண்கள் விவரம் என்ன, எந்த கேட்டகரி, எந்த ஏஜ் பிராக்கெட்ல இவங்க வர்றாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் ரொம்ப முக்கியம். அந்த கேள்விகளை பொறுத்து தான் அந்த பதிலும் பதிவு பண்ணப்பட்டிருக்கும். இவங்க வந்து விஜய் பிடிக்குமா உதயநிதி பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா விஜயை தான் நிறைய பேர் பிடிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து சர்வே பொறுத்த வரையில இருக்கு. நான் வந்து சர்வே எப்பயுமே நம்ப மாட்டேன். பட் ஆனால் விஜய்க்கு வந்து ஆன் கிரவுண்டு சப்போர்ட் இருக்கு அப்படின்றது உண்மை. அதை வந்து இவர் எப்படி ஓட்டா கன்வெர்ட் பண்ண போறாரு அப்படின்றது தான் நெக்ஸ்ட் 11 months அவர் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயமே. ஸோ இப்போ நீங்கள் பிரசாந்த் கிஷோர் மாதிரியான நபர்கள்லாம் உள்ளே வந்தாங்க, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்கலாம் சொன்னீங்க, ஒரு 3 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க அப்படின்றது சொன்னீங்க. இப்போ இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் விஜயை வந்து இந்த லாஸ்ட் 13-14 months வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்றது வந்து ஒரு கொஸ்டினபிள் தான். அதில் வந்து அவருடைய ஸ்பீச்சஸ், ஒரு சில விஷயங்கள் அவரை வந்து பொசிஷன் பண்ணது அது எல்லாமே ஓகே. பட் ஆனால் வந்து ஃபுல்லஸ்ட்டாக அவங்க வந்து அவரை தயார்படுத்தியிருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. முதல்ல அதுக்கு அவர் வந்து தயாராக இருந்தாரா அப்படின்றதும் ஒரு கேள்வி. பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரையில கட்சியினுடைய முதல் ஆண்டு விழாவில் வந்து கலந்துக்கிட்டாரு. அவர் வந்து அப்போ பேசின ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு விஜய் தான் ஒன்லி ஹோப். இங்கே வந்து ஒரு டைனஸ்டி, கம்யூனலிசத்துக்கான ஒரு விஷயம், அப்புறம் வந்து ஊழல் அப்படின்ற 3 விஷயங்களும் இங்கே ரொம்ப டாமினன்ஸாக இருக்கு. மாற்றத்தை விரும்புபவர்களுக்கு விஜய் தான் ஒரு நியூ ஹோப் அப்படின்லாம் பேசினாரு. அதே மாதிரி ஸ்பெஷல் அட்வைசராக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் ரீசன்ட் டேஸாக நம்ம விசாரிக்கும் போது அதற்கான முன்னெடுப்புகள் எதுவும் அதன் பிறகு நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஐ திங்க் ஒரு 2-3 பேட்டி வந்து 2 பேட்டி தந்தி டிவிக்கு கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். அதில் தான் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. அவர் வந்து டிசம்பர் வரையும் என்ன செய்ய போகிறாரு, அதுக்கு பிறகு வந்து அலைன்ஸுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க போகிறாரா அப்படின்ற நிறைய விஷயங்கள். பட் இன்டர்னலாக விசாரிக்கும் போது விஜயை பொறுத்தவரையில் தனித்து போட்டியிடணும் அப்படின்றது அவருடைய ப்ரையாரிட்டியில் இல்லை. எதுவுமே நடக்கலைன்னா நம்ம தனித்து போட்டிடலாம், பட் ஆனால் நம்ம தலைமையில் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பாருங்க அப்படின்றது தான் விஜயினுடைய ஒரு வேர்ட்ஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதற்கான மூமெண்ட்ஸ் வந்து நடக்குதா, அதற்கான பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இப்போ இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் வெளியில் வர்றதுக்கு தயாராக இல்லை. இது ஒரு பக்கம். ஆல்டர்னேட்டிவாக தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாமக இருக்கு, சிறிய கட்சி அப்படின்னா தேமுதிக இருக்கு. இப்போ இந்த 2 கட்சிகளும் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் போய் சேருவாங்க. மேபி பாமக வந்து தன்னுடைய டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக எனக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் 2-3 இருக்கு அப்படின்னு காமிச்சிட்டு இருப்பாங்க. கடைசி நேரத்தில் வேற வழியே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில பாமகவுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கு. எப்படியாவது அவங்களை கூட்டிட்டு வரணுன்ற ஒரு தேவை அவங்களுக்கு இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அன்புமணிக்கு மேபி வந்து மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்து அவரை வந்து இணையமைச்சர் ஆக்குறதுக்கான ஒரு ஹோப் கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக பாமக இந்த கூட்டணிக்குள்ள வந்துடும். ஸோ ஒரு டிமாண்ட் பண்ணி அந்த டிமாண்ட் அச்சீவ் பண்ணி வெற்றிகரமாக அச்சீவ் பண்ணி ஒரு பொசிஷன் பண்ணிக்கிற கட்சி தான் பாமக. ஸோ அவங்கள பொறுத்தவரையில அங்கே தான் போவாங்கன்ற சூழல். வேற எந்த கட்சியும் உங்களுக்கு அவைலபிளாக இல்லை. சீமான் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, நான் வந்து தனித்து தான் போட்டியிட போறேன் அப்படின்றது சொல்லிட்டாரு. அப்போ விஜய்க்கு வந்து வேற ஆப்ஷனே இந்த நேரத்தில் தேர்தல் களத்தில் இல்லை. ஸோ அப்போ வந்து இன்னும் தீவிரமாக மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தலாம், மக்களை போய் நம்ம சந்திக்கலாம், நம்ம வந்து ஒரு பாப்புலாரிட்டியை கெயின் பண்ணலாம். ஆல்ரெடி அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு, பட் ஒரு பொலிட்டிக்கலா ஒரு பாப்புலாரிட்டியை வந்து நம்ம கெயின் பண்ணுன்ற ஒரு தேவை இருக்கிறதுனால அதுல அவங்க வந்து டிசம்பர் வரையும் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. டிசம்பர்ல இன்கேஸ் வந்து ஒரு சின்ன ஒரு அலைன்ஸ் மாற்றம் இருந்தது, குறிப்பா திமுகலையும் இல்ல அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியிலையும் யாருக்காவது மன வருத்தம் இருந்து விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம், அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த மொமெண்டம் அதெல்லாம் பார்த்து கன்வின்ஸ் ஆகி யாராவது வந்தா தான் உண்டே தவிர இன்னைக்கு சூழல்ல விஜயோட அலைன்ஸ் சேருவதற்கு எந்த கட்சியும் விரும்பல அப்படின்றது
ஒண்ணு. விரும்பலைன்றதை தாண்டி அதற்கான தேவை மற்ற கட்சிகளுக்கு ஏற்படலை அப்படின்றதுதான் உண்மை. ஆனா விஜயை பொறுத்தவரையில அலைன்ஸோட நம்ம வந்து முதல் தேர்தலை சந்திக்கணும், அப்பதான் நம்ம வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம அனுப்ப முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் இருப்பதாக சொல்றாங்க. இல்ல இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன சிக்கலாக இருக்காரு அப்படின்னு பேசும்போது நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, இப்ப காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் வந்து விஜயோட கூட்டணி சேரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை காங்கிரஸ் வந்து ஒரு 40 சீட்டு டிமாண்ட் பண்றாங்க திமுகட்ட, திமுக வந்து அதுக்கு ஒத்து வரல. ஏற்கனவே நாங்கள் வந்து 25 தான் கொடுத்தோம், நீங்கள் அதில் வந்து குறைந்தது தான் வெற்றி பெற்றிருக்கீங்க, இப்போ அதிகமாக கொடுத்தா நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. ஏன்னா ஆப்போசிட் சைடு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ பிஜேபி எங்கெங்கெல்லாம் போட்டிடுதோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு காங்கிரஸுக்கு சீட் அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் காங்கிரஸுக்கும் இங்கே சிக்கல் இருக்கும். ஸோ இப்போ காங்கிரஸ் கேட்கக்கூடிய இடங்கள் அவங்களுக்கு கிடைக்கல, அப்போ வந்து அவங்க வந்து தாவேகா பக்கம் வர்றாங்க, விஜய் பக்கம் வர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரசாந்த் கிஷோர் வந்து அவங்களுக்கு சிக்கலாக இருக்காங்க. இப்போ விஜய் பேசுறது வந்து காங்கிரஸுடைய தேசிய தலைமையோட தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேசிய தலைமையை பொறுத்தவரையில் பிரசாந்த் கிஷோருடைய ப்ரெசன்ஸே அது விரும்பாது. ஏன்னா பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரையில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் வந்து பிஜேபியோடைய ஒரு ஏஜென்ட். அவங்க 2-3 இன்சிடென்ட் வந்து ராகுல் காந்தியோடைய பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு. பல மாநிலங்கள்ல அவருடைய ஸ்ட்ராட்டஜி வந்து காங்கிரஸ்க்கு எதிராக இருந்தது அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. அந்த நேரத்தில் வந்து இப்ப பிரசாந்த் கிஷோருடைய பிரசன்ஸ் வந்து விஜய்க்கு பெரிய சிக்கலா இருக்கு. ஒரு காங்கிரஸ் மாதிரியான கட்சி வரணும் அப்படின்னாலே சிக்கலாக இருக்கும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால பிரசாந்த் கிஷோர் வந்து விரைவில் அவர் இந்த ஸ்பெஷல் அட்வைசர் ரோல்ல இருந்து விடுவிக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. தாவேகாவை பொறுத்தவரையில நிறைய விஷயங்கள் ஹேசியங்களா வந்து லீக் பண்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை, ஒரு இறுதி வடிவம் பெறும் அப்படின்னு நம்ம தெரியாது. ஒரு ஜேர்னலிஸ்டா நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து தாவேகாக்கு இருக்கு இந்த நேரத்துல பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷனுமே இல்லை அப்படின்றதுதான் கலை யதார்த்தம். விஜய் இதுவரையும் அவருடைய அரசியல் பயணத்துல பார்க்கும்போது அவருக்கு யாரெல்லாம் டார்கெட் ஆடியன்ஸா சினிமாவில் இருந்தாங்களோ அவங்கள வந்து தன் பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சியை பண்றாங்க. அவங்க எப்படியும் வந்துட போறாங்க. ஆனா மறுபடியும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பார்க்கும்போது யாரெல்லாம் ஓரளவுக்கு விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கோ அவங்களை கன்ஃபார்மா ஓட்டு போட வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக வேலை செய்யறாங்க. யாரெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பே இல்லைன்னு தெரியுதோ அவங்கள வந்து விஜய் பக்கம் கொண்டு வருவதற்கு எந்த முயற்சியுமே எடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா அவர் மறுபடியும் அவங்களுடைய ஒவ்வொரு நகர்வுலையும் விஜய் மக்கள் இயக்கம் அந்த மாவட்ட செயலாளர்கள் அப்படியே இருக்கணும், அந்த நிர்வாகிகள் அப்படியே இருக்கணும், என்னுடைய ரசிகர்கள் எந்த வகையிலையும் என்னால காயப்பற்றக்கூடாது, அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க தன்மைக்கு ஏற்ற மாதிரி நான் மாறிக்கிறேன், நான் திடீர்னு அரசியல்வாதி ஆனதுனால நான் ஒரு சீரியஸ் பொலிட்டீஷியனா மாற மாட்டேன், நான் அவங்களுக்கு பிடிச்ச விஜயா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் அவர் அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அது ஒரு வகையில பார்த்தா பிளஸ்ஸா கூட இருக்கலாம். ஆனா ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஒரு தேர்தல்னு வரும்போது நீங்க ஜெயிக்கணும், எம்எல்ஏக்கள் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் நீங்க ஜெயிக்கிறதுக்கான எண்ணிக்கையில வாக்குகள் வரணும். தமிழ்நாடு முழுக்க எனக்கு 15% இருக்கு, 20% இருக்கு அப்படின்றது ஓகே, நீங்க சொல்லலாம், மக்கள் அதை ஆதரிக்கலாம். ஆனா ஒரு தொகுதியில எனக்கு வந்து வெற்றி வாய்ப்பு பெருசா இருக்கு, இல்ல இத்தனை தொகுதியில நான் வெற்றியின் விளிம்பு வரைக்கும் போக முடியும் அப்படின்னா அங்க இளைஞர்களுடைய வாக்கு மட்டும் போதாது. அதுவும் இங்க வாக்காளர்கள் பெரும்பாலும் ஜாதி அடிப்படையில தான் பிரிஞ்சு இருக்கிறாங்க. இங்க வந்து வயது அடிப்படையில வாக்காளர்கள் பிரிஞ்சு இருக்கிறது இல்லை. அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் இல்ல ஒரு ட்ரெண்டு, ஃபேஷன், இதுல வேணா வந்து வயது வித்தியாசங்கள் இருக்கலாமே தவிர ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதுல பெரும்பாலும் அப்படி இருக்காது. ஏன்னா அந்த இளைய தலைமுறைக்கு எப்பவுமே வந்து இருந்த கட்சிங்க என்னப்பா பண்ணிட்டாங்க, இவங்க 2 பேரும் போதும், புதுசா ஒருத்தருக்கு ஓட்டு போடலான்னு புதுசா வந்து அத்தனை பேரையும் அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது மாதிரி விஜயை பிடிக்கும்ன்றவங்க எப்படி இருந்தாலும் விஜய்க்கு போட்டுருவாங்க. அவங்களால முடிஞ்சதை ஒரு விஜய் ரசிகர்கள் அதிகபட்சம் அவங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தர்கிட்ட சொல்லி ஓட்டு போட வைக்கும் சொல்ல முடியும், முயற்சி பண்ணலாம். அதுல சில பேர் போடலாம், சில பேர் போடாம போகலாம். பட் ஆனால் அவருக்கு எந்த செக்மெண்ட் வராதோ அந்த செக்மெண்ட்டை அட்ராக்ட் பண்றதுக்கு இதுவரையும் அவர் எதுவுமே பண்ணலன்னு தான் எனக்கு தோணுது. பொதுவா வந்து ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் ரேதர் தேன் யுவர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது பலமா தெரியுதோ, ஸ்ட்ரென்த்தா இருக்கோ அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்னும் அது வந்து நளினப்படும், அது வந்து உங்களுக்கு இன்னும் சாத்தியப்படுத்தும் நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டையுமே வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவுல அதுல ரிசல்ட் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி விஜய் வந்து நம்ம இதுவரையும் பார்த்த விஜய் ஒரு விஜயாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருடைய ஸ்ட்ரென்த்ல அவர் டிராவல் பண்ணியிருப்பாரு.
அடுத்த 11 மாதங்கள் அப்படின்றது அவருக்கு ரொம்ப குருஷியலான ஒரு பீரியட் ஆஃப் டைம். இங்க ஆல்ரெடி அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு யார் யாரெல்லாம் வந்து ஃபேன்ஸா இருந்தாங்களோ, பிடிச்சவங்க யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாத்தையுமே வந்து அவரை மோர் லைக்கபிளா மாத்திட்டாரு. இப்ப இனி இந்த 11 மாதங்கள் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரியான கேட்டகரியில இங்க சமூக வாரியாக தான் வாக்குகள் விழுமே தவிர ஏஜ் வைஸா இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் வந்து நிச்சயமா விஜய்க்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த 11 மாதங்கள் அதற்காக அவர் வந்து மெனக்கிடுவார்னு நான் நினைக்கிறேன். எல்லாருடைய மனதையும் வெல்லக்கூடிய வகையில அவருடைய பேச்சு, அதே மாதிரி அவர் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்து பேசுவது, களத்துல வந்து நிற்பது அப்படின்னு அவருடைய மக்கள் சந்திப்பு பயணம் அப்படின்றது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜயனுடைய ரசிகர்களை தாண்டி நிறைய செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இப்போ அஜித்தை பிடிக்கக்கூடிய ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ரஜினியை பிடிக்கக்கூடிய ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய செக்மெண்ட் இருக்கு. அந்த ரசிகர்களா பிரிச்சாலே இத்தனை பிரிவுகள் இருக்கு அதுல. ஆமா, இத்தனை பிரிவுகள் இருக்கு. அத்தனை பேரையும் அவர் வந்து ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதும் அவங்கள கிரீட் பண்றதுல இருந்து அவங்களையும் தன்னுடைய வாக்காளர்களா மாத்துறதுக்கான முயற்சி வந்து பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ பொதுவாக பார்த்தோம்னா திமுகவை பொறுத்தவரையில் திமுக வந்து களத்தில் நிறைய வேலைகள் தொடர்ச்சியாக செய்கிறாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப சீரியஸான எலெக்ஷன். இது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை, கேக் வாக்குன்னு சொல்லிட முடியாது. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க திமுக கூட்டணி கட்சி திமுகவோட இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிடும். 2019 என்ன பண்ணாங்களோ 2021 கிடைச்ச வெற்றி 2024 கிடைச்ச மாதிரி 2026 கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையை சொல்லிகிட்டே இருக்கிறாங்கல்ல. ஆனால் திமுக அப்படி இருந்தும் கூட வந்து களத்தில் தீவிரமாக வேலை செய்வதற்கான ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா அமைச்சர்களுக்கும் பொறுப்புகள் கொடுத்து அவங்கள வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் பொறுப்பு அமைச்சர்களாக மாற்றி இப்போ அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வது, அதே மாதிரி மக்கள் சார்ந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண திட்டங்கள் எல்லாம் வந்து கரெக்டாக போய் சேர்ந்துருக்கா, எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கா அப்படின்றத டபுள் செக் பண்ணுறதுலேருந்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்கள வந்து எப்படியாவது அந்த திட்டத்தை கிடைக்க வைக்கிறதுக்கான அடுத்த முயற்சி அப்படின்னு தொடர்ச்சியாக அவர்களுடைய மக்கள் சந்திப்பு அப்படின்றது நம்ம பார்வைக்கு தெரியாத வகையிலேயும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த அளவுக்கு வந்து திமுக ஒர்க் ஹார்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நிச்சயமா ஜெயிக்கவே முடியாது, இல்லை வந்து ஒரு முக்கியமான பிளேயராகவும் மாற முடியாது. இப்போ நம்ம சொல்றது திமுக மட்டும். இது இல்லாம வந்து ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டமைப்புள்ள ஒரு கட்சியா அதிமுக இருக்கு. இப்ப அதிமுகவும் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க, ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. இப்ப இந்த எலெக்ஷன் அப்படின்றது அவங்களுக்கும் ஒரு முக்கியமான தேர்தலா இருக்கு. இப்ப பாஜக வந்து இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து உங்களுக்கு அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, 11% வரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றப்ப அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. ஸோ இப்போ அவங்களும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எப்படியாவது சட்டமன்ற உறுப்பினர்களை இன்க்ரீஸ் பண்ணணும், ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும். ஏன்னா ஒருவேளை வந்து அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று விட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், பாஜக அட் எனி காஸ்ட் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்பாங்க, அதற்கான சூழலை உருவாக்குவாங்க. அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது விஜயனுடைய வருகையால எதிர்த்தரப்புல இருக்க கூட்டணிக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ அங்க வந்து திமுகவுடைய ஓட்ஸ் வந்து சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப விஜய் வந்ததுனால வந்து திமுகவுக்கு ஒரு சின்ன பாதிப்பு அது வந்து ஏற்படுத்தும். அப்ப அந்த நேரத்துல வந்து இப்ப எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துல நம்ம வந்து பங்கு கேட்கணும் அப்படின்ற முயற்சியிலையும் பாஜக ஈடுபடும். பாஜகவும் இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான எலெக்ஷன், இது தமிழ்நாட்டுல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில விஜயினுடைய தாவேக்கா இருக்கு. ஸோ இப்போ அவங்க இதே மாதிரியான செயல்பாடுகளை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெற்றி அப்படின்றது அந்த வி சென்டிமெண்ட்லாம் ஒர்க் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். கடுமையான உழைப்பு இருந்தால் மட்டும்தான் வி சென்டிமெண்டா இருந்தாலும் சரி, எந்த சென்டிமெண்டா இருந்தாலும் ஒர்க் ஆகும்.